இஸ்ரேல் விசஸ் ஈரான் கடந்த மாதம் யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. இந்த 12 நாள் ஏற்பட்ட அந்த மோதல்கள் இதை இப்போ 12 நாள் போராவே மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அதை பற்றின டாபிக்ஸ்ன்றது பெருசாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த சீஸ்ஃபயர் ஏற்பட்டதுக்கு அப்புறமா மேஜராக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் திரும்ப எதுவும் பிரச்சனை வருமா, இல்லை திரும்பவும் இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குமான்ற செய்தியை யாரும் வெளியில் பேசல, நம்மளும் அதிகமாக பார்க்கல. இப்போ நேற்று ஈரான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, இந்த சீஸ்ஃபயர் எப்போ வேணால் வைலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை பற்றின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எப்போ வேணுனாலும் திரும்பவும் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் அந்த ஒரு டென்ஷன்ஸ் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இப்போ உருவாகியிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அக்கே தம்புக்ஷன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரான் இஸ்ரேல் இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா ஈரான்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கானது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். 2024 2 பேரும் நேரடியாக மோதிக்கிட்டப்போ இந்த உலகமே பயந்தது அடுத்த ஒரு பெரிய யுத்தம் இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்துருமோன்னு தான். ஆனால் மேஜரா இந்த 2 நாடுகளும் எஸ்கலேஷன் பண்ணாதனால ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1, ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 இதோட அந்த பிரச்சனையானது முடிஞ்சிருச்சு. ஆனால் திரும்பவும் இந்த ஜூன் மாசத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் சீரீஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ்ன்றது நடக்கிறப்போ இஸ்ரேல் அவங்களோட ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தி ஈரானோட பல்வேறு பகுதிகளில் அட்டாக் பண்ணாங்க. ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் நிறைய இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணாங்க. ஈரானோட ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணது, அவங்களோட அம்யூனிஷன் டிப்போர்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஈரானுக்குள்ள நுழைஞ்சு ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாண்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ண முடியும்ன்றதை இஸ்ரேல் பிராக்டிக்கல் இந்த இடத்துல பண்ணி காமிச்சிட்டாங்க. இது ஈரானுக்கு ஒரு பெரிய பின்னடைவா, இல்ல ஈரானுக்கு அவங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இந்த இடத்துல அதோட ரெப்யூட்டேஷனை நிறைய இடங்கள்ல லாஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா இஸ்ரேலோட ஒரு 4 ட்ரோன்ஸை சுட்டு விழுந்தாலும் எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸையும் பெருசாக இவங்களால சுட்டு வீழ்த்த முடியல. தெஹ்ரானுக்கு மேலே நாங்கள் விமானங்களை பயன்படுத்தணும், இல்லை தெஹ்ரானோட ஏர் ஸ்பேஸ்க்கு மேலே இஸ்ரேலோட விமானங்கள் நுழைஞ்சதாக இஸ்ரேல் ஒரு கிளைம் வச்சாலும் ப்ராக்டிக்கலி அதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. மற்றபடி காஸ்பியன் சீலேருந்து அட்டாக் பண்ணது, இஸ்ரேலோட எல்லையை தாண்டி ஈரானோட லிமிடெட் ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்து டார்கெட்ஸை நோக்கி மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்களே தவிர உள்ள வரைக்கும் இவங்களோட விமானங்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த தகவல்ன்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. இதில் எந்த அளவுக்கு ஈரானுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அவங்களோட ரேடார் சிஸ்டம்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, டோட்டலா 11 இடங்கள்ல ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட செய்தி இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், இவங்களோட பாலிஸ்டிக் மிசைல் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஓவராலா ஒரு 30 இடங்களுக்கும் அதிகமா இந்த வெப்பன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. இந்த 30 இடங்கள்ல லிமிடெட் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டிருக்கதா செய்திகளும் வெளியில வந்திருக்கு. ஸோ ரேடார் ஸ்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு ஒரு பெரிய பின்னடைவு சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலின் மூலமா கிடைச்சிருக்கு. இது அவங்களோட நாட்டு செய்தி ஊடகங்களே அபிஷியலா ஒத்துட்டு இருக்காங்க. இத்தனை இடங்கள்ல பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு. இன்கேஸ் நான் சொல்றதுல இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நேத்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அபகச் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பாரு. ரஷ்யன் டெலிவிஷனுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல 2 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல எந்த மேஜரான பாதிப்பும் கிடையாது. ஆனா ஒரு ஃபெசிலிட்டியில சீரியஸ் டேமேஜஸ்ன்றது ஏற்பட்டிருக்கு. இதோட பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கு பின்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் நாங்கள் கணக்கில் எடுத்துட்டு இருக்கோம். லிமிடெட் நம்பர் ஆஃப் ரேடார் ஸ்டேஷன்ஸ்ன்றதும் இஸ்ரேலோட ஏர்ஸ்ட்ரைக்ஸ்ல டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கிறத அவரே அந்த இடத்துல ஒத்துட்டு இருப்பாரு. அவரோட இன்டர்வியூ ஆன்லைன் முழுக்க அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் பெரிய இன்டர்வியூ தான், அதை நீங்க டைம் கிடைச்சா பாருங்க. ஏன்னா இது எல்லாமே அவர் கொடுத்த டேட்டாவில இருந்தா நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு. இதை ஈரான் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல இன்னும் டைம் எடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல பாதிப்படையப்பட்டதோ அதுல 95% நாங்கள் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய வேலை பாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடிய நிலைமை ஈரான்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிட்டாலும் இந்த 2 நாடுகளும் பிராக்டிகலி சீஸ்ஃபயரை இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணல. ஏன்னா ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் ஆனது இந்த 2 தரப்புக்குள்ள போயிட்டு இருக்கு. ஈரானியன்ஸ் இதுக்கு ரொம்பவே இப்போ எப்படி சொல்றது, அவங்க நாட்டோட கவர்மெண்ட் மேல பல்வேறு விதமான அதிருப்திகளை தெரிவிச்சிருக்காங்க. 1400 நபர்கள் இறந்திருக்காங்க இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ்ல. ஈரானுக்குள்ள இந்த அளவுக்கு கேஷுவாலிட்டிஸ் ஆனது ஏற்பட்டிருக்கு. இதுல டாப் IRGC கமாண்டர்ஸ் அடக்கம், நிறைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அடக்கம், நிறைய டாப் கவர்மெண்ட் ரேங்கிங் அபிஷியல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அந்த ஈரானோட கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க. அவங்க கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்விதான், நீங்க உங்களோட அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சில்ல, நம்மளோட நாட்டுக்கு சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது பெருசா இந்த இடத்துல கிடைக்கல. அப்படி இருக்கப்போ என்ன விதத்துல ஈரானை நீங்க பாதுகாக்க போறீங்க? ஆல்ரெடி ஏற்பட்ட யுத்தமே 1980s ஏற்பட்ட ஈரான் ஈராக் வார்ல பல்வேறு விதமான பாதிப்புகள் அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. திரும்பவும் அந்த மாதிரி ஒரு யுத்தம் இந்த இடத்துல மூண்டுச்சுன்னா எப்படி ஈரானை நீங்க பாதுகாப்பீங்கன்னு ஈரானோட கவர்மெண்ட்டை நோக்கி இப்போ கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராக்டிகலி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் கரெக்ட் தான். ஈரான் கிட்ட இப்போ பார்த்தோன்னா ப்ராப்பரான ஒரு அலையன்ஸ்ன்றது கிடையாது. ரஷ்யா இந்த விஷயத்துல ஓப்பனா சொல்றேன், ஈரானுக்கு தேவையான உதவிகளை கொடுக்கறதுக்கு தவறிட்டாங்க. அவங்க
இன்கேஸ் அவங்களோட ஹைடெக் வெப்பன்ஸ் இங்கே கொடுத்திருந்தா இஸ்ரேலோட அந்த பிளானிங்காவது மாறி இருக்கும். இவங்க கிட்ட இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்கு, இதனால நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, நம்ம இந்த இடத்துல வந்து பைபாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட பிளானிங்ன்றது அந்த இடத்துல மாறி இருக்கும். ஆனால் முக்கியமான டைம்ல ஈரான் நின்றுட்டு இருக்கப்போ லிட்டரலி ரஷ்யா அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுக்கல. இந்த இடத்துல ரஷ்யா பேக் அடிச்சது ஈரானியன்ஸ்க்கு இப்போ ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களோட இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க போடக்கூடிய அந்த பதிவுகளாக இருக்கட்டும், ஈரானியன்ஸோட அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். ரஷ்யாவுக்கு எதிரான ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட்ன்றது இப்போ அந்த இடத்துல ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. என்னதான் ரஷ்யா கிட்ட வந்து டெக்னாலஜி நிறைய ஷேர் பண்ணாலும், ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜின்றது வந்தாலும் ஆபத்தில் இருக்கப்போ ரஷ்யா உதவ மறுத்துட்டாங்க, இல்லை உதவ தவறிட்டாங்கன்றது அவங்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கு. இப்போ திரும்பவும் இந்த ஃபெசிலிட்டிஸை ஈரான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே ஃபாரின் மினிஸ்டரோட அந்த இன்டர்வியூட கடைசி செக்மெண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் யுரேனியம் என்ரிச்மெண்ட்ன்றது ஈரான்னால எப்போ வேணா பண்ணப்படும், இந்த ரெண்டு ஃபெசிலிட்டிலையும் மேஜராக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதனால திரும்பவும் நாங்கள் அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். யுரேனியம் என்ரிச்மெண்ட்ன்றது எந்த லெவலில் போகுதுன்றதை இப்போதைக்கு எங்களால் வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் ஈரான் இந்த ப்ராசஸை திரும்ப ரீகண்டினியூ பண்ணுவோம். எந்த நாட்டை பார்த்து எங்களுக்கு பயம்ன்றது கிடையாது. இந்த ஸ்ட்ரைக்ல அமெரிக்காவும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு ஆக்ட் ஆஃப் வார் தான். ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் மேல யாருமே அட்டாக் பண்ணக்கூடாது. மற்ற நாடுகளில் போர் நடந்துட்டு இருக்காப்ல, அதுக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அமெரிக்கா, நீங்க வந்து நியூக்ளியர் சைட்ஸ் அடிக்கக்கூடாது, ரேடியேஷன் லீக் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணக்கூடிய அமெரிக்கா இந்த இடத்துல ஈரான்ல அந்த ரூலை மீறிட்டாங்க. அவங்களோட அதிநவீனமான வெப்பன் சிஸ்டம் கொண்டு வந்து எங்க மேல ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இதை யாருமே கேட்கல. ஸோ அப்படி இருக்கப்போ ஈரானுக்கு பாதுகாப்பு ஈரான் மட்டும்தான். எங்களுக்கான பாதுகாப்பு தேவைன்னா எங்களுக்கான நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் தேவை. கூடிய சீக்கிரத்தில் முன்ன இருந்ததை விட அதிவேகத்தில் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நாங்கள் திரும்பவும் தொடங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ ஒரு பெரிய ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இஸ்ரேல் சொன்னது திரும்ப ஈரான் யுரேனியமை என்ரிச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லை திரும்ப இந்த அணு ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஆய்வுகளை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண தயங்க மாட்டோம். இந்த சீஸ்ஃபயர்ன்றது டெம்பரரியானதான். இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றின ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ எங்களுக்கு கிடைச்சாலும் அந்த இடத்தையும் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவோன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் ஒரு சபோட்டேஜ் ஆப்ரேஷனை ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் மேலே பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். அப்படி இல்லையா திரும்பவும் இந்த மாதிரி சீரியஸ் செட் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக்ஸ்ன்றதை ஈரான் மேலே இந்த இடத்துல பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய டார்க் ட்ரூத் என்ன தெரியுமா? இதை நம்ம வந்து வெளியில் பேசுறது சரியா என்னெல்லாம் தெரியாது. நெதன்யாஹு மேலே ஒரு பெரிய கோர்ட் ட்ரையல் ஆனது போயிட்டு இருக்கு. அவரோட பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, ஏகப்பட்ட வழக்குகள், அந்த மாதிரி பெரிய ஒரு செஷனே அவர் கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. எப்பெல்லாம் அதோட ஹியரிங் வருதோ சரியா அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனைன்றது இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்புது. இது வந்து கண்டிப்பாக வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போது சிரியா மேலே நடந்த ஸ்ட்ரைக்ஸும் அதோட ஒரு பகுதி தான். அதுக்கு முன்னாடி ஈரான் மேலே நடந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த ட்ரையலோட ஒத்து போகுது. திரும்பவும் அந்த ட்ரையல் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. அப்படி வரப்போ ஒன்று சிரியாவில் பிரச்சனை வெடிக்கும், அப்படி இல்லையா இந்த இடத்துல ஈரானில் பிரச்சனை வெடிக்கிறதுக்கு அந்த சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அதோட டைம் லைனை நான் எடுத்து காமிக்கிறேன், அடுத்த வீடியோஸில் கூட எடுத்து காமிக்கிறேன். என்னைக்கு அந்த கோர்ட்டோட ட்ரையல் ஆரம்பிக்குதோ அது சில நாட்களுக்கு முன்னாடி பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வெடிக்கும். அந்த ட்ரையல் மட்டும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, இல்லை அதில் தீர்ப்பானது வந்துருந்துச்சுன்னா 2024 முன்னாடியே இந்த இடத்துல நெதன்யாஹு அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையானது வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகக்கூடியதான். இதை காரணமாக வச்சு ஈரான் மேலே அடுத்த ஸ்ட்ரைக்ஸ் நடந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பத்தாவது குறைக்கு இவங்க வேற வாய விட்டுருக்காங்க, நாங்கள் திரும்பவும் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுவோம்னுட்டு. இது எதுவுமே நல்லதுக்கு கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் ஈரான் மேலே இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ஸை நம்ம திரும்பவும் எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்போ. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட இடத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈரானுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேவையா தேவையில்லைன்றது இந்த இடத்துல நான் அந்த டாபிக் உள்ளே போகல. இஸ்ரேலுக்குள்ளே இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரப்பலாம், அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாயிட்டு இருக்கு. இது நார்மலாக நடக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் காரணங்கள் இருக்குமான்னு உங்களுக்கு என்ன தோணுன்றதை ஜெனுவனாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். மதுரை உங்கள் எல்லாருக்கே